ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் கடந்த காலத்தை பற்றி சிந்திக்கிறது பார்த்திங்கன்னா துக்கத்தை கொடுக்கும். எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறது பார்த்திங்கன்னா பயத்தை கொடுக்கும். ஸோ நிகழ்காலத்தை நோக்கி மட்டும் உங்களோட கவனத்தை செலுத்துங்க. ஏற்கனவே நடந்து முடிஞ்சதை நினச்சி வருந்துறதுக்கு பதிலாக இனி எப்படி முன்னேற போகிறோம் அப்படின்றத நினச்சி சிந்திங்க. இதுதான் ஒரு புத்திசாலியோட அடையாளமும் கூட. தடைகளை கண்டு பயப்படாதீங்க. சவால்களை எதிர்கொள்றது உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தும். தூங்குறதுக்கு முன்னாடி என்னால் எல்லாம் முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் எழுந்திருக்கும் போது அதே நம்பிக்கையோட உங்களால் எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக சாதிக்க முடியும். நீங்கள் தனிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நபர் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கையை அழகுபடுத்துறதுக்காக வேற ஒருத்தரை தேடாதீங்க. அதை உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். நீங்கள் உடஞ்சே போனால் கூட அடுத்த அடியை எடுத்து வைக்கிற தைரியம் இருந்துச்சு அப்படின்னா உங்களை கண்டிப்பாக யாராலையும் வெல்ல முடியாது. எப்போவுமே பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. ஸ்டார்டிங்கில் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக கூட தோணலாம். ஆனால் நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வெல்லுற சக்தியும் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்றத மறந்துடாதீங்க. ஒருத்தரை நீங்க தண்டிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்கள மன்னிச்சிருங்க. ஏன்னா மன்னிக்கிறது தான் மிகச்சிறந்த தண்டனையா இருக்கும். எல்லா விஷயத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணமே பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில நம்ம முன்னேற்றத்திற்கு ஏற்படுற மிகப்பெரிய தடை அப்படின்னு கூட சொல்லலாம். சாதாரண மனுஷங்களுக்கும் சாதனை புரிஞ்ச மனுஷங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண மனுஷன் ஒரு பாதையில நடப்பான். ஆனா சாதனை புரிஞ்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பாதையை கண்டிப்பாக உருவாக்கியிருப்பாங்க. மௌனம், புன்னகை இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்தி உண்டு. மௌனம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையை குறைச்சிரும். அதே புன்னகை பார்த்தீங்கன்னா அதை முடிச்சு வச்சிரும். உங்களோட எண்ணங்கள் அண்ட் உங்களோட செயல்களால் வடிவமைக்கப்படுற ஒரு விஷயம்தான் பார்த்தீங்கன்னா உங்களோட எதிர்காலமாக இருக்கும். நீங்கள் உண்மையாகவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்றது முக்கியம். ஆனால் ஒரு சிலர்லாம் நினைக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பணம் வச்சுருக்கோம் அப்படின்றத முக்கியம்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா பணத்துக்கு மட்டுமே எப்போவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்றத நிறைய பேர் நம்மளோட லைஃப்பில் மறந்தே போயிடுறோம். இன்னும் ஒரு சில பேர் தெரிஞ்சால் கூட அதை ஏற்றுக்க மறுக்கிறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்த ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மகிழ்ச்சியானது நம்ம கூடவே எப்போதும் இருக்கும் நிரந்தரமா. ஸோ எதையுமே பற்றி யோசிக்காம நிகழ்காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக வாழுங்க. உங்களோட மனசை எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. மற்றவங்க உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு எந்தவித சுச்சுவேஷன்லையும் அனுமதி கொடுக்காதீங்க. நல்ல நண்பர்கள் அண்ட் உறவினர்களை நீங்கள் மதித்து நடந்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுக்க முடியும். நீங்கள் எப்போவுமே ஒரு மனுஷனை கண்டிப்பாக மாற்ற முடியாது. ஒரு மனுஷன் விரும்பினா மட்டும்தான் தன்னை மாற்றிக்க முடியும். யார் உங்களை புறக்கணிக்கிறாங்களோ அவங்கள விட்டு விலகி இருங்க. அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் சகிப்புத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாதனால தான் நிறைய உறவுகள் பார்த்தீங்கன்னா முறிஞ்சு போகுது. உங்களை நீங்களே சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையோட சந்தோஷத்துக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு. நம்ம தனியாக தான் இங்கே பிறந்திருக்கோம். அதே மாதிரி போகும்போது கூட தனியாக தான் போக போகிறோம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா தனிமையை பயனுள்ளதாக மாற்றுங்க. நீங்கள் எப்படிப்பட்ட மனுஷங்க அப்படின்றத நினச்சி மற்றவங்களாம் கவலைப்பட மாட்டாங்க. நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க அப்படின்றத மட்டும்தான் பார்ப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பாடத்தை கற்றுக்குவீங்க. அதுக்கு மிக சிறந்த ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அனுபவமாக தான் இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் உண்மையாகவே என்ன அனுபவிக்கிறவங்க அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. அந்த அனுபவத்துலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய அத்தியாயமாக கருதி ஒவ்வொரு நாளையும் புதிய சவால்களோட எதிர்கொள்ளுங்க. நீங்கள் எதை இழந்தீங்க அப்படின்றத பற்றிலாம் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை நினச்சி பெருமைப்படுங்க. உங்களோட தோல்விகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை ஒருபோதும் வெல்ல விடாதீங்க. நீங்கள் செய்கிற தப்புல இருந்து கற்றுக்கிட்டு முன்னேறுங்க. கடந்த காலத்தை பற்றி அண்ட் அதில் நீங்கள் செஞ்ச தவறுகளை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மன அமைதியை கண்டிப்பாக தராது. ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வச்சு உங்களோட இலக்கை அடைகிறதுக்கு நீங்கள் சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்க அப்படின்றத உறுதி செய்யுங்க. நீங்கள் செல்கிற பாதையை நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா அது உங்களை வெற்றி பாதைக்கு கட்டாயம் அழைச்சிட்டு செல்லும். உங்கள் மனசு எந்த நிலையிலும் உடஞ்சி போகிறதுக்கு நீங்கள் அனுமதிக்காதீங்க. நீங்கள் மன உறுதியோடு இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களால் எதிர்கொள்ள முடியும். நம்மளோட உள் வலிமை தான் பார்த்தீங்கன்னா உண்மையான வலிமை. அது எந்தவித சவாலையுமே எதிர்கொள்கிற சக்தி அதுக்கு உண்டு அப்படின்றத நம்புங்க. இந்த வீடியோவோட நெக்ஸ்ட் பார்ட் அடுத்த வீடியோவில் ரிலீஸ் ஆகும். நம்ம சேனலை